ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ வந்து எப்படி ஃபிளிப் பண்ண போறோங்கிறத தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. நீங்க ஈஸியா இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எது ஓகே அப்டின்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பேக் ட்ராப் வந்து நமக்கு லாக்லன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒண்ணும் இல்ல. இமேஜ கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ரொட்டேஷன் போய்க்கிங்க. போயிட்டு இதில ஃபிளிப் அப்படி ஹாரிசான்டல் இருக்கு இல்லையா? இத குடுத்தீங்கன்னா போதும். உங்க இமேஜ வந்து ஃபிளிப் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகேங்களா? இல்ல இந்த ஃபர்ஸ்ட்டு இருந்த இமேஜ் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. கண்ட்ரோல் இசட் குடுத்துருவோம். இப்ப இந்த பேக் ட்ராப் இமேஜ வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. இந்த ப்ளஸ் குறியில வந்து நீங்க கரெக்ட்டா ட்ராக் பண்ணிட்டு வந்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு டூப்ளிகேட் ஒரு லேயர் ஒண்ணு கிரியேட் ஆயிடும். இப்ப நீங்க இந்த பேக் ட்ராப் ஆல்ரெடி செலக்ட்ல தான் இருக்கு நமக்கு. இப்ப கண்ட்ரோல் T வந்து குடுங்க. கண்ட்ரோல் T ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து நீங்க ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு வந்து கண்ட்ரோல் T வந்து குடுங்க. குடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபிளிப் ஹாரிசான்டல்ங்கிறது கீழ இருக்கும். இத குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு உங்க இமேஜ வந்து ஃபிளிப் பண்ணிடலாம். குடுத்துட்டு என்டர் அடிச்சிருங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். உங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்படியே இருக்கும். இப்ப உங்களுக்கு வேணுங்கிற இமேஜ வந்து நீங்க ஃபிளிப் பண்ணிக்கலாம்.